இப்ப நம்ம பார்க்க இருக்கிறது கடகராசிக்கான தை மாத பலன். புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் 1, 2, 3, 4, ஆயில்யம் 1, 2, 3, 4 போன்ற நட்சத்திரங்களை உள்ளடக்கியதுதான் கடகம். கடகராசிக்கான தை மாத பலனை பார்ப்போம். கடகராசிக்கு இந்த மாதம் பிறக்கையிலேயே ராசி அதிபதி சந்திரன் 5ல நீசமாய் பிறக்குது. சந்திரன் 5ல, செவ்வாய் புதன் 6ல, 7ல சுக்கிரன் சூரியன், 8ல ராகு, 9ல சனி, 10ஆம் இடம் 12ஆம் இடத்துல குரு வக்ரமாயிருக்கு, 2ஆம் இடத்துல கேது இருக்கு. கடகராசிக்காரங்களுக்கு சந்திரன் மாசம் பிறக்கையிலே நீசமாய் பிறக்கிறனால சந்திரனால விநாயகர் வழிபாடு தான். இந்த மாதம் 1, 2 தை 1, 2 ஆகிய நாட்கள்ல விநாயகர் வழிபாடு செய்யறது மிக சிறந்த அமைப்பை கொடுக்குங்க. கடகராசிக்காரங்க 12ல குரு இருக்கிறது, 8ல சுக்கிரன் இருக்கிறது, வெளிநாடு செல்றதுக்கான 7ல சுக்கிரன் இருக்கிறது, வெளிநாடு செல்றதுக்கான மிக சிறந்த அமைப்பா இருக்குங்க. வெளிநாடு செல்றது வரை தடையா இருந்தவங்க, வெளிநாடு போய் வேலை கிடைக்காம இருந்தவங்க, வெளிநாட்டுல வேலைக்காக கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த மாதம் மிக சிறந்த அமைப்பா இருக்குங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. 9ல இருக்க சனி தந்தை வழியில சின்ன சின்ன சங்கடங்களையும் தந்தைக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளையும் கொடுப்பாருங்க. அது பூர்வீகம், தந்தை போன்ற இடங்கள்ல ரொம்ப பிரச்சனை இருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதம் ஆரம்பத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விலகி சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா தெரியுதுங்க. ராசிக்கு 5ல சந்திரன் இருக்குது. பிள்ளைங்களோட சின்ன சின்ன பிரச்சனைகள், சண்டைகள் ஏற்படும் புத்திரர்களோட. அது போக போக இந்த மாதம் முழுவதும் கொஞ்சம் சஞ்சலமா தான் இருக்கும். 12 குருவும் 12ல மறைஞ்சிருக்கிறதுனால சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுக்குங்க புத்திரர்கள் மூலமா. 6ஆம் இடத்துல செவ்வாய் புதன் இருந்து 12ஆம் இடத்துல இருந்து குரு பாக்குறதுனால தொழில் செய்யறவங்களோட வேலை பார்க்கறவங்களுக்கு இந்த மாதம் சிறந்த அமைப்பா இருக்குங்க. அதாவது இந்த ரியல் எஸ்டேட்டு, ஷேர் மார்க்கெட்டு இதெல்லாம் வேலை பார்ப்பாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம வேலை பார்ப்பாங்க, உழைப்பின் மூலமா முன்னேற நினைப்பாங்க. அந்த மாதிரி வேலை பார்க்கறவங்களுக்கு இந்த மாதம் மிக சிறப்பா இருக்குங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. சுக்கிரனும் சூரியன் 7ஆம் இடத்துல இருக்கிறது. அடுத்து வரப்போற குரு பயிற்சி உங்களுக்கு திருமணம் ஆகிறதுக்கான அமைப்பு வர்றதுக்காக இப்போ பொண்ணு பார்க்குற படலங்கள், மாப்பிள்ளை பார்க்குற படலங்கள்லாம் ஆரம்பிக்கிறது உகந்த மாதமா இருக்கு இந்த மாதம். தை பிறந்தா வழி பிறக்குதுங்கிற கணக்குல தை பிறந்தா உங்களுக்கு பிள்ளைகளுக்கு அல்லது சகோதர சகோதரிகளுக்கு திருமணத்திற்கு மாப்பிள்ளை பொண்ணு பார்க்கறதுக்கான அமைப்பை ஆரம்பிக்கலாம். அதுல எந்த மாற்றமும் இல்லை. 8ல இருக்க ராகு சின்ன சின்ன தடங்களை கொடுப்பாரு. வண்டி வாகனங்கள்ல ரொம்ப கவனம் தேவை. 8 போடுறீங்க வண்டியில போனீங்கன்னா அதுக்கப்புறம் நமக்கு கட்டுதான் போடணும். அதனால வண்டி வாகனங்கள்ல ரொம்ப உஷாரா இருக்கிற நல்லது. 12ல இருக்க குரு வெளிநாடு செல்றவங்களுக்கு, வெளிநாட்டுல இந்த வக்ரமா இருக்கறனால யார் யாருக்கு குரு சுயஜாதத்துல வக்ரமா இருக்கோ அவங்க எல்லாத்துக்கும் குரு தசை நடக்கிறவங்க இல்ல குரு புத்தி நடக்கிறவங்களுக்கு, குரு சம்பந்தப்பட்ட குருவோட சேர்ந்து இருந்து குரு பாக்குறது, சுயஜாதத்துல நடக்கிற தசா புத்திகள் இருக்கவங்களுக்கு மிக சிறந்த அமைப்பா இருக்குங்க. வெளிநாட்டுல இருக்கவங்களுக்கு, வேலை இல்லாதவங்களுக்கு இந்த தை 1ஆம் தேதியில இருந்து வேலை கிடைக்கிறதுக்கான அனுகிரகம் நல்லாவே இருக்கு. 2ல இருக்க கேது கொஞ்சம் 2ல இருக்க கேதுவும் 2ல இருக்க சூரியன் 2ஆம் தேதி சூரியன் நேர்ல இருக்கிறனாலையும் கொஞ்சம் பேச்சு வழக்குல கொஞ்சம் உஷாரா இருக்கிறது நல்லதுங்க. கணவன் மனைவியிலேயே சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் கொஞ்சம் சிவியராகவே வந்துட்டு போகுங்க. வந்து இந்த மாதம் ஃபுல்லாவே இருக்கும். 2ல கேது இருக்கனால நம்ம வார்த்தையை பேசாம முடிஞ்சளவு பேசாம இருக்கிறது நல்லது. பாம்பு 2ல இருக்கனால குத்துவோம். அந்த பேசுறத கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. பண வருமானம் தடையாகி கொஞ்சம் ஒரு 10 நாளைக்கு அப்புறம் தான் பண வருமானங்கள்லாம் நல்ல லிபரலா இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் ஒரு 10 நாள் கொஞ்சம் பண வருமானங்கள்ல முன்ன பின்ன தடை இருக்குங்க. அது போக போக சரியாயிடும். அதே மாதிரி ஐடி தொழில இருக்கவங்களுக்கு குரு புதன் பரிவர்த்தனை 12ஆம் இடத்துல இருக்கனால வெளிநாடு செல்ல இருக்கவங்களுக்கு இது உகந்த மாதமாகவும், வெளிநாடு செல்வதற்கு காத்து இருக்கவங்க நிச்சயமா வெளிநாடு போறதுக்கான அமைப்புங்க அது. கடகராசிக்காரங்க ஃபாரினுக்கு போகணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க, ஃபாரின்ல போய் வேலை இல்லைன்னு இருக்கவங்க, ஃபாரின் படிக்க போறவங்களுக்கு இந்த மாதம் மிக சிறப்பான மாதம் அமைங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அதே மாதிரி இப்போ குழந்தை இல்லாம இருக்கவங்க, டெஸ்ட் பேபி வச்சு குழந்தை ட்ரை பண்றோம்னு நினைக்கிறவங்க, சுயஜாதத்துல குழந்தை அமைப்பு இருந்து தள்ளி போறவங்க, அவங்க எல்லாத்துக்குமே இந்த மாதத்துல இருந்து ஒரு நல்ல அனுகிரகம் உண்டுங்க. அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பிக்கலாம். இந்த மாதம் 10ஆம் தேதிக்கு மேல, தை 10க்கு மேல இந்த மாத தொடக்கத்துல ஒரு 4 நாளைக்கு அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்காம இருக்கிறது நல்லது. ஏன்னா 5ல சந்திரன் நீசமா இருக்கு. அது குரு பார்வையே பங்கமும் ஆகல. அதனால அந்த எடுக்காம இருக்கிறது நல்லது. எண்ணெய் தொழில் பண்றவங்க, அப்புறம் கடல் சம்பந்தப்பட்ட தொழில் பண்றவங்க, கடல்ல வணிகம் பண்றவங்க, தொழில் பண்றவங்களுக்கெல்லாம் சிறப்பான மாதமா அமையுங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. கொஞ்சம் உழைப்பு அதிகமா போட்டீங்கன்னா நல்ல மாதமாகவே இந்த மாதம் இருக்குங்க. எல்லா மாதமே சிறு உழைப்பு கூட போடணும் மற்றவங்களோட கம்பேர் பண்றப்ப நீங்க, அவ்வளவுதான். கடகராசியில புனர்பூசம் 4ஆம் பாதம் பாக்குறப்ப புனர்பூசம் ஒரு பாதம் மட்டும்தான் இருக்கு. அதுவும் குரு உச்சமாகிற பாதம் 4ஆம் பாதம். அந்த பாதத்துல பாத்தீங்கன்னா அதுவும் குருவோட பாதம். குரு 12ல இருந்து வக்ரமா இருக்கறனால, செவ்வாய் புதன் பார்வையில இருக்கறனால
கொஞ்சம் அலைச்சலும் புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு அலைச்சலுடன் கூடிய நல்ல விஷயங்கள் நடக்கும். அலைச்சல் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். எதிரிகளால சின்ன சின்ன தொந்தரவுகள் வந்துட்டு போகும். அது வெற்றியை காணலாம். அதுல ஒரு பிரச்சனை இல்ல. அதுக்கு இந்த மாத இறுதியில தான் அடையும். இந்த மாத தொடக்கத்துல கொஞ்சம் எதிரிகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துட்டு போகும். அடுத்து பூச நட்சத்திரம்னு எடுத்துக்கிட்டோம்னா, பூச நட்சத்திரம் சனியோட நட்சத்திரம். சனி 9 குரு வீட்டுல இருக்கனாலையும், திரிகோணத்துல இருக்கனாலையும் ஒரு பிரச்சனை இல்ல. பூச நட்சத்திரம் நல்லாவே இருக்கும். அவங்களுக்கு மிக சிறப்பாகவே இந்த மாதம் இருக்கும். பூச நட்சத்திரம் சனி சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறவங்க, இரும்பு தொழில், ஆட்டோமொபைல் இன்ஜினியர்ஸ், இவங்க எல்லாத்துக்குமே இந்த மாசம் நல்லா இருக்குங்க. சனி சம்பந்தப்பட்ட தொழில் உள்ளவங்களுக்கு நல்லாவே இருக்கும். அடுத்து ஆயில்யம் புதன் சம்பந்தப்பட்ட தொழில், ஜோதிடம், மார்க்கெட்டிங் தொழில், அப்புறம் ஷேர் மார்க்கெட், இன்வெஸ்ட்மெண்ட், இது போன்ற தொழில், பத்திரப்பதிவு தொழில், இது போன்ற தொழில இருக்கவங்களுக்கு, வேலை செய்யறவங்களுக்கு மிக சிறந்த மாதமா இந்த மாதம் அமையும். இன்வெஸ்டர் இந்த மாச தொடக்கத்துல கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்றதுல கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது. அஷ்டமத்து சனி முடிஞ்சும் அஷ்டமத்து ராகுவால அவதிப்படுறவங்களுக்கு இந்த மாதத்திலிருந்து சிறிது சிறிதா பிரச்சனைகள் நீங்கி நன்மைகள் நடக்கிறதுக்கான அத்தனை அத்தியாயத்தையும் தொடங்கி வைக்குங்க இந்த மாதம். ஆனா கொஞ்சம், அதாவது கேணிக்குள்ள இருந்து எந்திரிச்சு தலையை நீட்டுற கணக்கு தான் இந்த மாதம். உடனே இந்த மாதம் தொடங்கணும்னா நல்லது நடந்ததுலாம் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா தான் உங்களுக்கு கண்ணுக்கு ஒளி தெரிய ஆரம்பிக்குங்க. இருள்ல இருந்தவங்களுக்கெல்லாம் மேக்சிமம் கடகராசி இருள தான் இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்குமே ஒளி தெரிய ஆரம்பிக்கிற அமைப்பு இதுதான். வண்டி வாகனத்துல ரொம்ப கவனம் தேவை. 8ல ராகு. கன்ஃபார்மா ஹெல்மெட் போட்டு போகணுங்கிற கவர்மெண்டோட ரூல்ஸை ஃபாலோ பண்றது கடகராசிக்காரங்களுக்கு ரொம்ப முக்கியம். கடகராசிக்காரங்க அரசியல் சம்பந்தப்பட்ட தொழில இருக்கவங்களுக்கு நல்ல ஏற்றம் உள்ள மாதமா இருக்கும். ஏன்னா சுக்கிரன் சூரியன் சேர்ந்திருக்கிறதுனால அரசியல் சம்பந்தப்பட்ட தொழில் உள்ளவங்களுக்கு ஏற்றம் உள்ள மாதமா இருக்கும். அரசாங்க சம்பந்தப்பட்ட உத்தியோகத்துல இருக்கவங்க, யூனிஃபார்ம் தொழில இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் மிக சிறந்த மாதமா அமையுங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. உணவு சம்பந்தப்பட்ட தொழில் பண்றவங்க, அதாவது ஹோட்டல் இது மாதிரி தொழில் பண்றவங்களுக்கு இந்த முதல் வாரம் வந்து கொஞ்சம் கடினமாவே இருக்கும். எப்போதுமே கடகராசிக்கு சந்திராஷ்டமம் வர்றதோட சந்திரன் 5ல வர்றது மிக மோசமான நேரம். ஏன்னா வந்து சந்திராஷ்டமங்கிறது 8ல சந்திரன் வருது. ஆனா உங்களுக்கு வந்து சந்திரன் வந்து 5ஆம் இடத்துல இருக்கிறதுங்கிறது வந்து நீசமாக இருக்கிறது. உங்க ராசி அதிபதியே நீசமாகிறது. அதனால இந்த மாத தொடக்கத்துல கொஞ்சம் கவனம் செலுத்தி செயல்படுறது நல்லது. மெடிடேஷன், தியானம் போன்ற விஷயங்களை செஞ்சுறது கடகராசிக்கு மிக ஏற்ற மாதமா இந்த மாதம் அமையும். கடகராசி வழிபட வேண்டிய தெய்வம்னு பாத்தீங்கன்னா முருகனை வழிபடுறது ரொம்ப நல்லது. 9ல சனி இருக்கறனால பெருமாள், வெங்கடாஜலபதி, வியாழக்கிழமை பெருமாளை வழிபடுறது, குரு பகவான், தட்சிணாமூர்த்தி, சிவன் கோயில் தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமை வழிபடுறது மிக நல்ல அமைப்பை கொடுக்குங்க. வெளிநாடு செல்ல காத்திருக்கவங்க பெருமாளை வழிபடுறது, ஆஞ்சநேயர் வழிபாடு, சனிக்கிழமை ஆஞ்சநேயர் வழிபாடு தடைகளை உடைச்சு கொடுக்குங்க. 2ல இருக்க கேது சனிக்கிழமை ஆஞ்சநேயர் வழிபாடு மூலமா தடைகளை உடைச்சு கொடுக்கும். 12ல இருக்க குரு வந்து விரயஸ்தானத்துல இருக்கிறனால வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி வழிபாடு மிக நல்ல அமைப்பை கொடுக்குங்க. அது அப்படி இல்லைன்னா யாராவது பாம்பன் சாமிகள் மாதிரி மகாபுருஷர்கள் சொல்லக்கூடிய சித்தர்கள் வழிபாடு செய்யறது வியாழக்கிழமை தோறும் கடகராசிக்கு மிக யோகமாக அமையுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.